கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாணி. வணக்கம். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி நாளுக்கு நாள் ஒரு கம்யூனிஸ்ட் தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்றோம். இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் தற்போது சண்முகம் அவர்கள் கூட குதிரை பேரெல்லாம் நடக்கல, பாஜக மாதிரி கட்சியை உடைச்சிட்டு சேர்த்தாதான் குதிரை பேரம், பதவி விலையிட்டு தானே வராங்க, அதனால அது குதிரை பேரம் இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாங்க. தொடர்ந்து எதிர்நிலை திடீர் பல்ட்டி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தாவேக்கா ஆட்சி தொடர்வதற்காக பல வித்தைகளை காமிச்சிட்டு வராங்க. இப்படி பாக்குறீங்க சார்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆனால் இப்பொழுது பொறுப்பேற்றக்கூடிய சிபிஐஎம் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ, வீரபாண்டியன் அவர்களும் தோழர் சண்முகம் அவர்களும் மாறி மாறி கருத்துக்களை இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் பேசிய வரலாறு இல்லை. கவர்னர் ஆட்சி வந்துடும், நாங்கள் அதுக்காக போய் ஆதரிக்கிறோம்னு தான் முதல் சொன்னீங்க. அது உறுதியா? இப்போ கவர்னர் ஆட்சி காஷ்மீர் இல்லையா? என்ன பண்ணீங்க? அப்ப கவர்னர் ஆட்சி காலகாலத்துக்கு இருந்துருமா? இதே ஒவ்வாத காரணம், இந்த காரணமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். இந்த தாவேக்கா ஒன்றிய அரசு எதிர்த்து, பாஜக கட்சியை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை எதிர்த்து ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்கா? நான் தோழர்கள் சண்முகத்தையும் தோழர் வீரபாண்டியும் கேட்கிறேன். தொழிலாளர் விரோத சட்டங்கள் 29 சட்டங்களை 3 தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கான். தாவேக்கான்ற கட்சி ஒரு அரசியல் கட்சியாக பரிமாணத்துக்கு பின்னாடி மேடைகளில் கொள்கை எதிரி எனக்கு பாஜக தாவேக்கா தலைவர் ஜோசப் விஜய் சொன்னதுக்கு பின்னாடி தொழிலாளர் விரோத சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்றைக்காவது பேசியிருக்கா? தீர்மானம் கொண்டு இருக்கா? நீ ஆதரிப்புக்கு என்ன காரணம்? முஸ்லிம்களுக்கு எதிராக அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றம். இவர் நினைச்சிருந்தால், ஜோசப் விஜய் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அதுல கிடப்புல போற மாதிரி உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு. நாங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருப்போம்னு சொல்ற தோழர்கள் சண்முகமும் வீரபாண்டியனை ஏன் நீங்க உங்க ஆலோசனையை சொல்ல முடியலையா அவர்கிட்ட? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் இந்த விஷயத்துல ஜோசப் விஜய் பேச முடியல? குதிரை பேரம் பகிரங்கமா நடந்துகிட்டு இருக்கு. கூட்டு பாலியல் வேறு, தனிப்பட்ட முறையில் பாலியல் வேறு. நான் சண்முகம் அவர்களுக்கு நம்ம தரந்தாழ்ந்து பேச வர நினைக்கிறேன். இந்த பொதுவுடைமை இயக்கத்தில் தியாகத்தின் மூலமா வந்தவர் தான் சண்முகம், வீரபாண்டியெல்லாம் சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய தோழர்கள். நீங்க சொல்றீங்களே பாஜக தனித்தனியா மொத்தமா கூட்டா சேர்க்கிறாங்க, அணியா உடைச்சு இவர் ராஜினாமா பண்ணிட்டு வரேன்னா இது அப்ப என்ன அர்த்தம்? 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, இன்னும் 12 பேர் ராஜினாமா பண்றது ரெடியா இருக்காங்க. தனித்தனியா கற்பழிக்குது சரியா? கூட்டு பாலியல் செய்யறது தப்பா? அவங்க பாணியில கூட்டு பாலியல் தான் பாஜக பண்றான், இவர் தனித்தனியா பண்றாரு. பாலியல் தான். நீ உதாரணத்துக்கு சொல்றேன், அதான் ஜோசப் விஜய் பசும்பொன் பாண்டியன் பாலியல் செய்தார், அது ஒரு பாலியல் கதையில வேற கதை இருக்கு, அது ஒரு நாளைக்கு பேசுவான், அது வெளிச்சத்துக்கு வரும், முகமுடி கிளியும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சொல்றீங்களே கூண்டோடு, அதாவது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போய் 1 பவுன் நகையை திருடினா அது திருட்டு இல்லை, மொத்தமா போய் 100 கிலோ ஒரு வீட்டுக்குள்ள திருடிட்டா அது திருட்டா? நான் தோழர் சண்முகத்தை கேட்கிறேன். ராஜினாமா பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா போய் சேரலாம். ஒரு வீட்டுக்குள்ள 100 பவுன் இருக்கு, ஒவ்வொரு பவுனா திருடிட்டு போனா நல்லவனா? மொத்தமா 100 பவுன் திருடுறவன் பிஜேபி. இவர் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பவுனா திருடுறாரு ஜோசப் விஜய். அதிமுக வீட்டுக்குள்ள போய் ஒரு ஆளா கலவாண்டு போறாரு. இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்ல உங்க பாணியில. பதவி விளையிட்டு வராங்கன்னு சொல்றாரு. பதவி விளையிட்டு வர்றாங்க. பதவி விளையிட்டா சரியா? ஏன் நீங்க ஒரு இந்திய தேர்தல் ஆணையம், இந்த நாட்டில் வாக்களித்த மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு கூட ராஜினாமா பண்ணிருக்கலாம், 1 வருஷம் கழிச்சு ராஜினாமா பண்ணலாம்.
கண்ணு முன்னாடியே கற்பழிக்குது, உங்களுக்கு தெரியுது இது கற்பழிப்பு இல்ல, இது வந்து அன்பான முத்தம்ன்றீங்க. தோழர் சண்முகமும் வீரபாண்டி என்ன சொல்றீங்க, இது கற்பழிப்பு கிடையாது, பகிரங்கமா ரோட்ல சட்டை வேட்டி சேலையை கலட்டி கற்பழிப்புன்ற மாதிரி தான் இது. வீரபாண்டியன் கருத்துல மாறுபடுறாரு, குதிரை பேரன்ற மாதிரியான ஒரு கருத்தை எனக்கு சொன்னாரு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல. குதிரை பேரம் நடந்துருச்சுன்றாரு. எங்க நடந்துச்சு? கற்பழிப்பு நடந்துச்சு. யார் யார கற்பழிச்சா சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி விளக்கம் சொன்னா தான் புரியும். தோழர்கள் வந்து இன்னைக்கு வந்து தடுமாறுறீங்க. ஏன் தாவேகா திமுக உங்களுக்கு கோபம் இருக்கு? அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கொள்கை தடுமாற்றமாகி விடக்கூடாது தோழர். நீங்க இந்த நாட்டில் மிகப்பெரிய வரலாற்றை படைத்த கட்சி, இன்னும் வரலாறு படைக்க இருக்கின்ற கட்சி, மக்களை புரட்சிகரமாக திரட்டி தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட்லாம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட கட்சி. அவங்க புரட்சிகர இந்த ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஓட்டு முறை நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வேட்டு முறையில் தான் நம்பிக்கைன்னு சொல்லி ரஷ்யா போன்று இங்கே ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கம்யூனிஸ்டுகள். பின்பு இருக்கிற ஜனநாயக அமைப்புக்குள்ள நாம் வந்து இந்த ஜனநாயகத்தை நம்பி இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பூர்ஸ்வாக்களை எதிர்த்து, இந்த ஜனநாயகத்துக்குள் இருக்கக்கூடிய பணக்கார ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மக்களுக்காக நாம் ஒரு புரட்சியை எண்ணத்தை விதைக்க வேண்டும். அது ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு தேர்தல் ஜனநாயகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிதான் இந்திய கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. அவங்க உடைஞ்சுதான் சிபிஐ எம் ஆனாங்க. அப்புறம் அதில் எம்எல் வந்தாங்க. எம்எல்ஏக்கு எங்களுக்கு தேர்தல் பாதை திருடர் பாதைன்ட்டாங்க. ஆனா நீங்க எப்படி என்ன சொல்றீங்க, மக்களை புரட்சிகரமாக திரட்ட வேண்டும் ஆதிக்கத்தை எதிர்த்து. இப்ப ஜோசப் விஜய் நடத்துவது ஆதிக்க அரசா, மக்களுக்கான அரசா? இன்றைக்கு நீங்க காலங்காலமா போராடினீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் திமுக ஆட்சியிலும் போராடினீங்க, அண்ணா திமுக ஆட்சியிலும் போராடினீங்க. அதே தான் இவர் செஞ்சிருக்கிறாரு. தாவேகா மதுரை மாநகராட்சியில மேயர் நீங்க, துணை மேயர் பொறுப்பு நீங்க தான், கம்யூனிஸ்ட் தான். ஏன் மதுரை மாநகராட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தனியார் இருக்கக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளருக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டை ரத்து செய்கிற தீர்மானத்தை கொண்டு வர முடியல உங்களால? ஏன் முடியல? நடப்பது குதிரை பேர அரசு, நடப்பது லஞ்சலாவணி அரசு, நடப்பது மணல் கொள்ளை அரசு, நடப்பது அதானி அரசு, நடப்பது RSS உடைய கள்ள குழந்தை பெற்ற தாவேக அரசு. தூய சக்தின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் தூய சக்தி எங்க இருக்கு? தூய சக்தி மாறுபடுறாரு. சிவகங்கையில 15 கோடி ரூபாய்க்கு கார்ல பிடிபட்டிருக்கு போதைப் பொருள். பழனி அசந்தா பழனியில 2 கோடி ரூபாய்க்கு 120 கோடிக்கு போக வேண்டிய நிலத்தை நேற்று மழையில் பெய்த இன்று முளைத்த காளான் ஒரு அமைச்சர் ரமேஷ், ஒரு பத்திரத்துறை அமைச்சர் உறவினர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலர் அன்னைக்கு விடுமுறை போட சொல்லிட்டு, ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பழனி இருக்கக்கூடிய அறநிலையத்துறை செயலாளர் பத்திரப்பதிவு துறைக்கு பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறாரு, இந்த இடத்த பதியக்கூடாதுன்னு சொல்லி. பதிஞ்சது என் சொந்தக்காரன் இல்ல, யாரா பதிஞ்சது? பதிஞ்சவன் 2 கோடி ரூபாய் எப்படி? என்ன நடவடிக்கை? சஸ்பெண்ட் நடவடிக்கையா? எப்படா பதிஞ்சீங்க கோயில் இடத்த? அறநிலையத்துறை சொந்தமான இடத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சவன் யார்? அவன் யார்? 2 கோடி எப்படி வந்துச்சு? பஞ்சவனுக்கு 2 கோடி கொடுக்கறதுக்கு எந்த வகையில் வந்துச்சு? தாவேகா தற்கூரி ஆட்சியில
சம்பாதிக்கப்பட்ட இந்த 60 நாள்ல சம்பாதிக்கப்பட்ட பிளாக் மணின்னு பகிரங்கமா குற்றம் சொல்றேன். யாரா கொடுத்து அவனுக்கு 2 கோடி? என்ன கெப்பாசிட்டி இருக்கு அவனுக்கு பதிகிறதுக்கு? இதை ஆதரிக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகள் துடிக்கிறீங்களே. குட்கா பெற ஊழல் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து வந்ததை ஆதரிக்கிறீர்களா? குட்கா தடை செய்யப்பட்ட போதை பொருள், அதை தாராளமாக அமைச்சராக இருக்கும்போது விராலிமலை விஜயபாஸ்கர் பல கோடி லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இங்கே தாராளமாக குட்கா விட்டாரே, அவரை ராஜினாமா செய்ய வச்சு புனிதர் புத்தர் மாதிரி ஆட்சி நடத்திருக்கா விஜய் கூப்பிட்டுருக்காரு. சண்முகத்தை கேட்கிறேன், வீரபாண்டியை கேட்கிறேன். அங்கே நில அபிவிருப்பு, கடத்தல், கொலை முயற்சி, போக்குவரத்துல ஊழல், வருமானத்துக்கு மீறிய ஊழல். கரூர் விஜயபாஸ்கர் புனிதனா? இவர்களா மக்கள் பணியாற்றுவதாக ராஜினாமா செய்வதாக சண்முகம் ஒத்துக்கொள்கிறாரா? வீரபாண்டியன் ஒத்துக்கொள்கிறாரா? இவர்கள் யார்? சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு, குட்கா ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த பேர்வழிகளை ராஜினாமா செய்து வைத்து குதிரை பேர மூலமாக ஆட்சியை நிலைநிறுத்த நினைக்கிற ஒரு தற்கூரி குதிரை பேர அரசு நடத்துகிற தாவேகாவை ஆதரிப்பது தோழர் சண்முகத்துக்கு வெக்கமா இல்லையா? விஜயை வைத்து புரட்சி நடத்த போறீங்களா? ஜனநாயக புரட்சி. கடந்த காலத்திலே 2 ஆண்டுகளில் அவர் கட்சி நடத்தும் போது கொள்கை எதிரி பாஜக எதிர்த்து கம்யூனிஸ்டோடு கொள்ள கொடுத்திருக்கிறாரா? லாக்அப் டெத் நாகர்கோவில்ல, கஸ்டடி டெத், கற்பழிப்பு, பாலியல், சிறு குழந்தைகள் கற்பழிப்பு, எது நடக்கல? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆணவ படுகொலை, 9 ஆணவ படுகொலை நடந்திருக்கு 60 நாள்ல. வெக்கமா இல்ல தோழர்களுக்கு? அப்படி என்ன புரட்சியை நீங்கள் புதிய புரட்சியை ஜோசப் விஜய் மூலமா பார்க்க போறீங்க? வீரபாண்டியனும் சண்முகம் எது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, நீங்க எதுவும் பண்ணாங்கன்னு சொல்லி தாவேக்கல இருந்து அப்படி எதுவும் எதுவனாலும் மக்கள் சந்தேகப்படுமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக தோழர்கள் இருக்க வேண்டும். சரோவரி தியாகம் செய்தவர்கள் தோழர்கள் கம்யூனிஸ்டுகள் நான் பெரிதும் மதிக்கிறேன். உங்களுடைய மரியாதையை நீங்கள் ஜோசப் விஜயை ஆதரிப்பின் மூலமாக அலங்கோலமான சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து பாலியல் பெருகி ஓடுகின்ற இங்கே அராஜகம் தலை தூக்குகின்ற தாவேகா ஜோசப் விஜயை புரட்சி செய்து நீங்கள் ஆதரிக்க போறீங்களா? இல்ல அவர் புரட்சி செய்ய போறாரா? மறுபரிசீலனை பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.